தினசரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்களோட வேரா கிராண்டோட தொலைநோக்கு பார்வை பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். அதை வந்து இந்த திண்டுக்கல் பிரியாணி ஊரில் வந்து நல்லபடியாக பண்ணணும். நல்ல ஒரு ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலை வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மனித நேயத்தோட இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டீமோடு வந்திருக்கோம், ஒரு நல்ல நோக்கத்தோட. இப்போ எங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி கிடையாது. ஆனால் பட் எங்களோட மேனேஜர்ஸ் ஒரு பெரிய டீம் பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல்ஸ்லேருந்தும், யூஎஸ் ஹோட்டல்ஸ்லேருந்தும், துபாய், மலேசியா அங்கேருந்தும் தலைமை சமையல்காரர்லேருந்து சமையல்காரர்கள், அப்புறம் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர், அப்புறம் எங்களோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர்ஸ். ஆக்சுவலாக வந்து திண்டுக்கல்லில் வந்து எல்லாருமே எங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து இந்த 4 ஸ்டார் கேட்டகரி அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமா? இதுதான் எங்ககிட்ட கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி. நாங்கள் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி சர்வே பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு 4 ஸ்டார் அளவுக்கு எந்த ஹோட்டலும் இல்லைங்கிறதுனால தான் வரக்கூடிய கெஸ்ட் எல்லாருமே மதுரையை திருச்சியை விட்டு அடுத்து மதுரை போயிடுறாங்க. அந்த கெஸ்ட்டு எல்லாருமே இந்த பக்கம் டைவெர்ட் ஆகணும்னா ஒரு நல்ல கேட்டகரி ஹோட்டல்ஸ் வேணும் அப்படின்னு எல்லாருமே பிளான் பண்ணதுனால தான் இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது.